இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் எல்ஜி குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயம் கதைக்க போகிறால், குறிப்பாக பத்திரிகைகளில் ஒரு விடயம் இடம்பெற்றிருந்த இந்த பொதுமக்களுக்காக போலீசாரால் விடுவிக்கப்படக்கூடிய விசேட அறிவித்தல். அது என்ன அறிவித்தலாக இருக்கிறது என்றால், இந்த பண மோசடி குறிப்பாக தங்களை போலீசார் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு போலீசார் போன்று உடையணிந்து இந்த பண மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். போலீசார் போன்ற தோற்றத்திலே போலீசார் போன்று உடையணிந்து அவர்களுக்கு உரிய பாணியிலே போலியாக தம்மை காட்டிக்கொண்டு இந்த பண மோசடியிலே ஈடுபடுகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு புது இலக்கத்திலிருந்து திடீரென தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார்கள். அதிலுமே இந்த இலங்கைக்கான நிலையான எண்களை வெளிநாட்டிலிருந்து அழைப்பு எடுப்பது போல எடுக்கிறார்கள். அப்போ அந்த தொலைபேசி அழைப்புகளை எடுத்து உங்களுடைய வங்கி கணக்கில் இந்தந்த பிரச்சனைகள் காணப்படுகிறது, உங்களுடைய வங்கி கணக்கில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, எனவே உங்களுடைய வங்கி கணக்குகளை நாங்கள் சரிபார்க்க வேண்டும், பரிசோதிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அப்போ பொதுமக்கள் அவற்றை நம்பி அவர்களுக்கான தகவல்களை அனுப்பும்போது இந்த வீடியோ கால் பண்ணி கூட இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். போலீசார் போல உடை அணிந்து அந்த தொப்பிகள் எல்லாம் அணிந்து ஒரு போலீஸ் நிலையம் போல அமைப்பை ஏற்படுத்தி அதில் இருந்து வீடியோ கால் பண்ணி, நாங்கள் போலீசார் தான் கதைக்கிறோம், போலீஸ் நிலையத்திலிருந்து கதைக்கிறோம், உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, பண மோசடிகள் தொடர்பாக சந்தேகம் இருக்கிறது, உங்களுடைய தரவுகளை வழங்குங்கள், இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களை பயமுறுத்துகிறார்கள். அப்போ மக்களும் என்ன செய்கிறார்கள், போலீசார் அழைக்கிறார்கள் பயந்து அந்த வீடியோ கால் அழைப்புகளை நம்பி என்ன செய்கிறார்கள்னா, தங்களுடைய வங்கி கணக்கு இலக்கம், அதேபோல் அடையாள அட்டை இலக்கம், இந்த ஓடிபி இலக்கம், ரகசிய குறியீடுகள் என்றும் அனைத்து விடயங்களுமே வழங்குகிறார்கள். வழங்கியவுடன் அதற்கு பிறகு அவர்கள் இலகுவாக அந்த கணக்கிலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொள்ள முடியாத இடத்திலே கூறுகிறார்கள், உங்களுடைய வங்கி கணக்கை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது வங்கி கணக்கை நாங்கள் சரிபார்க்க வேண்டும், எனவே வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை இன்னொரு இலக்கத்துக்கு மாற்றுங்கள் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கணக்குக்கு மாற்ற சொல்கிறார்கள். அப்படியும் மக்கள் அவற்றை மாற்றி முழுமையாக இழந்துக்கள். அப்போ உடனே வங்கி கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு மாற்றப்பட்டவுடன் அந்த பணத்தை என்ன செய்கிறார்கள், அந்த வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக கிரிப்டோ கரன்சியாக மாற்றி அவற்றை வெளிநாட்டு பணமாக மாற்றி விடுகிறார்கள். அப்போ அதனால் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவற்றை கண்டுபிடிப்பது என்பது மிக கடினமான விடயமாக மாறுகிறது. இது தொடர்பான பல்வேறு குற்றங்கள் ஆதாரங்களுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்திருக்கிறது. பல்வேறு போலீஸ் நிலையங்களிலே முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் இந்த விடயங்கள் வந்திருக்கு. இது தொடர்பாக அவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களமும் கணனி குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த பொதுமக்களுக்கான அறிவித்தலாக எது வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒருபோதும் இலங்கையில் இருக்கக்கூடிய போலீசார் வீடியோ கோலிலே இந்த விசாரணைகளை மேற்கொள்வதில்லை, வீடியோ கோல் அழைப்படுத்தி விசாரணைகளை மேற்கொள்வதில்லை, வீடியோ கோல் அழைப்பினூடாக ஆதாரங்களை சேகரிக்க முற்படுவதில்லை. எனவே இது தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வாக இருந்து கொடுங்கள். உங்களை யாராவது இப்போது தொடர்பு கொண்டு வீடியோ கோல் மூலம் நாங்கள் போலீசார் பேசுகிறோம், போலீஸ் நிலையத்திலிருந்து பேசுகிறோம் என்று கேட்டால் இந்த தயவுதாட்சணையும் பெறாமல் அவற்றை போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யுங்கள், ஒருபோதும் உங்களுடைய ரகசிய தகவல்களை அவர்களுக்கு வழங்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு சம்பவங்கள் இலங்கையிலே பதிவாகியும் இருக்குது. எனவே இது தொடர்பாக பொதுமக்கள் அனைவரும் விழிப்பாக இருங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த பண மோசடி என்பது நீண்ட நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒவ்வொரு வடிவங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு காலத்தில் கோல் பண்ணி உங்களுக்கு அதிர்ஷ்டலாக வச்சுட்டு எவ்வளோ விழுந்திருக்கு உங்களோட இதை தாங்க கூறுவார்கள், அல்லது உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து மகன் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்க அவர் வழங்க முடியாது, நாங்கள் வழங்குகிறோம் என்று கூறுவார்கள், அல்லது உங்களுக்கு ஒரு நிறுவனங்களில் நீங்கள் இந்த பொருள் கொள்வனவு செஞ்சதுக்காக இவ்வளோ பெரிய பணம் வந்திருக்கு, அதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அதுக்கு உங்களுடைய இலக்கங்களை தாருங்கள் என்று கூறுவார்கள். இப்படி பல்வேறு விடயங்கள் பல்வேறு யுக்திகளை கையாளி இப்பொழுதும் போலீசாராகவே தங்களை மாற்றி வீடியோ கோல் எடுத்து போலீஸ் உடை அணிந்து வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த தனிமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு அனுப்பி தனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்களை இலக்கு வைக்கிறார்கள். அதேபோல் கொஞ்சம் இந்த வெளி உலகம் தெரியாமல் இருப்பவர்கள், வெள்ளேந்தியாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த பண மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தனியே தென் பகுதிகளில் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் எங்கள் தமிழர் தாயகத்திலும் இது குவிந்து போய் கிடக்கிறது. அண்மையில் கூட பலர் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டார்கள். அதை தாண்டி கொழும்பிலே இந்த குற்றச்செயல்களில் இந்த கணனி குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய பல சீனர்கள், வெளிநாட்டவர்களை வைத்து இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள். சீனர்கள் பலர் கைது செய்யப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு மாஃபியாக இருக்குது. அதே போல கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்படுகிறது என்றால் வெளிநாட்டு இடைத்தரகர்களை வைத்து மாற்றுகிறார்கள். இது ஒரு சர்வதேச வலையமைப்பாகவும் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக மக்கள் அனைவரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று போலீசாரும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை தகவல்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ஒருபோதுமே உங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்தையோ அதே போல உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தையோ அல்லது உங்களுடைய இந்த ஏடிஎம் கார்டு ரகசிய இலக்கத்தையோ ஓடிபி இலக்கங்களோ இவற்றை எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு வழங்காதீர்கள். வங்கி கணக்கு என்பது உங்களுடைய தனிப்பட்ட பிரைவசி சார்ந்த விடயங்களாக இருக்குது, அவற்றை அடுத்தவர்களுக்கு வழங்காதீர்கள். அதே போல் அவர்கள் கேட்கும்போது போலீசார் என்று கூறினால் அதற்கான ஆதாரங்களை கேளுங்கள், இல்லைனால் போலீஸ் நிலையத்துக்கு வருகிறோம் என்று கூறுங்கள். அதை விடுத்துவிட்டு தேவையற்ற முறையிலே இந்த தொலைபேசி அழைப்புகள் ஊடாக வரக்கூடிய விசாரணைகள் அல்லது வீடியோ கால் மூலம் வரக்கூடிய விசாரணைகளை நம்பி விடாதீர்கள். இலங்கை போலீசார் ஒருபோதும் வீடியோ காணொலிகள் மூலம் வீடியோ கால் அழைப்புகளை எடுத்து
வீடியோ காணொலி அழைப்புகளை எடுத்து ஒருபோதும் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதில்லை எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்ததாக. எனவே தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு இந்த வளர்ந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்திலே இந்த மோசடிகளும் பெருகக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு எங்களினுடைய வங்கி கணக்கு விவரங்களாக இருக்கலாம், இன்றைக்கு எல்லாமே எங்களினுடைய கைத்தொலைபேசிகளுக்குள் உள்ளடங்கி போய்விட்டது. ஆகவே எங்களினுடைய கைத்தொலைபேசிக்குள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விடயங்களை பல்வேறு நபர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உண்மையாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் நிர்வாணமாகத்தான் நிற்கின்றோம். இந்த தொலைபேசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த தொலை என்று சொல்லக்கூடிய விடயங்கள், அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்திலே அனைவரும் இந்த தொலைபேசிகளாக இருக்கலாம் அல்லது இணையங்களாக இருக்கலாம், வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அனைவருமே அதற்கு முன்னால் அவ்வாறான நிலைமைகள் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரம் ஒரு பாதிப்புகளும் பாதுகாப்பு மற்ற சூழல்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அது எங்களினுடைய தனிப்பட்ட நபர் பாதிப்புகளாக இருக்கலாம் அல்லது தரவு ரீதியான பாதிப்புகளாக இருக்கலாம் அல்லது பணம் நிதி மோசடிகளாக இருக்கலாம். இந்த ஹரி குறிப்பிட்டிருந்தது போல இந்த பண மோசடிகள் காலத்திற்கு காலம் வெவ்வேறுபட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. ஆரம்பத்தில் திருடி வீடுகளுக்கு சென்று திருடிய நிலைமைகள் காணப்பட்டது. ஆகவே வீடுகளில் திருடுகிறார்கள் என்று சொல்லி வங்கியில் பாதுகாப்பாக வைப்போம் என்று வங்கிக்கு கொண்டு சென்றார்கள். பின்னர் அந்த வங்கி கணக்கு இலக்கங்களை ஓடிபிக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது இந்த பேங்க்ல இந்த அளவு காசு பெறணும்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு அதிர்ஷ்ட லாபம் விழுந்திருக்குது, ஆகவே உங்களுடைய ஓடிபிக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் போல நாட்டிலே பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் போல நடித்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இந்த சைபர் பாதுகாப்பு முறைகளை தாண்டி நாங்கள் ஏதோ ஒரு நுட்ப முறைக்குள் யாரோ ஒரு மாஃபியாக்களினதோ அல்லது கடத்தல்காரர்களினதோ ஏதோ ஒரு நுட்ப முறைக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை அனைத்து பொதுமக்களும் சரி அனைத்து நபர்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த எங்களினுடைய தரவுகளை இன்னொரு இடத்திலேயே பகிர்ந்து கொள்ளும் போது, எங்களினுடைய தகவல்களை இன்னொருவர்களுக்கு வழங்கும் பொழுது சரியாக ஊகித்து அந்த தகவல்கள் சரியான நபர்களுக்கு தான் போகிறதா என்பதை பார்த்துவிட்டு பொதுமக்கள் நேர்கள் உங்களினுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஹரி குறிப்பிட்டிருந்தது போல எந்த போலீஸ் நபர்களுமே வீடியோ காலில் உங்களினுடைய விசாரணைகளை மேற்கொள்வதாக கூற மாட்டார்கள். முடிந்தவரை அவ்வாறு உங்களுக்கு அழைப்புகள் வந்தால் அவர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களா என்பதை முதலில் உறுதி செய்து கொண்டு முடிந்தவரை உங்களினுடைய விசாரணைகளை நாங்கள் போலீஸ் நிலையத்திற்கே மேற்கொள்கின்றோம் என கூறி அதனை அந்த இடத்திலேயே தடுத்துக் கொள்வதற்கான முற்காப்பு நடவடிக்கைகளை செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் எந்த சட்டவிரோத செயல்களும் செய்யவில்லை, நீங்கள் ஒரு வங்கி கணக்கு இலக்கத்தை தான் வைத்திருக்கிறீர்கள். கதைப்பவர்கள் ஏதோ நீங்கள் ஒரு சட்டவிரோத செயல்கள் செய்பவர்கள் போல அதை கதைத்து விட்டால் நீங்கள் முதலில் உங்களுடைய பயத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய அடையாள அட்டை எண்கள், வங்கி கணக்கு இலக்கங்கள், மற்றது இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லக்கூடிய விடயங்கள், இதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக இது பற்றி நிகழ்ச்சிகளிலே கதைத்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதாவது உங்களுடைய தொலைபேசியிலேயே பேணக்கூடிய ஆப்ஸ்களுக்கு போடக்கூடிய பாஸ்வேர்டை மிக இறுக்கமான கடவுச்சொற்களாக போட்டுக்கொள்ளுங்கள். என்று சொன்னால் இந்த கடவுச்சொற்களை உங்களுடைய அடையாள அட்டை இலக்கங்களாகவோ அல்லது தொலைபேசி இலக்கங்களாகவோ அல்லது பிறர் ஊகித்து கொள்ளக்கூடிய கடவுச்சொற்களாக போடும் பொழுது உங்களுக்கு அது பாரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது தனிநபர் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது இந்த உங்களுடைய வங்கியிலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்து வைக்கக்கூடிய பணத்தை கூட இழக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த அண்மையிலே இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கூட இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த லங்கா பேமெண்ட் ஆன்லைன் டிரான்ஸ்பர் என்று சொல்லி அந்த 10,000 ரூபாய் வெட்டுவதாக 3 தடவைகள் அந்த மெசேஜஸ் அதுக்கு பிறகு காசு வர வர ஒவ்வொரு கட்டமா அந்த 30,000 ரூபாய் பறிக்கப்படுவதாக இருக்கிறது. வங்கிக்கு சென்று கேட்டால் நீங்கள் தான் பேமெண்ட் செய்திருக்கிறீர்கள் என்று கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒன்று போல் ஒன்றாக பாசாங்கு செய்து உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கங்களில் இருந்து பணத்தை பறிமுதல் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் மாறி இருக்கிறார்கள். முடிந்தவரை எங்களினுடைய பாஸ்வேர்டை நாங்கள் இறுக்கமாக பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்தது 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த பாஸ்வேர்டை மாற்றக்கூடியவர்களாக இருப்போம். அதாவது இந்த பாஸ்வேர்டை டூத் பிரஷ் மாதிரி தான் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த டூத் பிரஷை நாங்க இன்னொரு ஆள்லயே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், எங்கடைய இன்னொரு ஆளுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த டூத் பிரஷை நாங்கள் 3 மாதமோ அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே முடிந்தவரை இந்த பாஸ்வேர்டுகளையும் அவ்வாறு
அவ்வாறே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டை இறுக்கமான கடவுச்சொற்களாக பயன்படுத்துதல், மற்றவர்கள் ஊகிக்க முடியாதவையாக அவற்றை இடுதல், முடிந்தவரை 6 மாதத்திற்கு ஒருவரை அந்த பாஸ்வேர்டை மாற்றக்கூடியதாக இருத்தல் போன்ற பண்புகளே எங்களினுடைய கடவுச்சொற்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். முடிந்தவரை இவ்வாறு வரக்கூடிய அழைப்புகள் அனைத்து விடயங்கள், இந்த பறிமுதல் விடயங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்களும் இந்த டிஜிட்டல் உலகத்திலே எங்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை கூறக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக அதை தாண்டி இந்த விடயங்களை கொண்டு போய் பொதுமக்கள் மத்தியிலே சேர்க்க வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயங்கள் பத்திரிகைகளிலே வந்தாலும் அது பலர் மத்தியிலே போய் சேருகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக ஒரு இளையோர் மத்தியில், இந்த இளையோருக்கு இந்த ஏமாற்று வேலைகள் நடைபெற்றுக் கொண்டாலும் இளையோர் மத்தியில் இந்த விழிப்புணர்வு செய்திகள் இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த விடயங்கள் போய் சேருகிறதா என்ற கேள்வி இருக்கு. எனவே பிள்ளைகள் இந்த விடயங்கள் தொடர்பாக வீட்டிலே பேசுங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள், பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இப்படியான ஏமாற்று வேலைகள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்போ அந்த விழிப்புணர்வு நாங்கள் விழிப்புணர்வாக இருக்கலாம். எங்களை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விடயம் தெரியாமல் இருக்கலாம். இந்த மோசடிக்காரர்கள் அவர்களை இலக்கு வைக்கலாம். எனவே இந்த விடயங்கள், இந்த விழிப்புணர்வு செய்திகளை நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூற வேண்டிய தேவை இருக்குது. அப்போதுதான் மோசடி கும்பல்களிடமிருந்து, திருட்டுத்தனங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி சமூக வலைத்தளங்கள்லாம் கண்டது கடிதெல்லாம் பகிர்கிறோம். தேவையானது தேவையில்லாண்டு எல்லாம் எல்லாத்தையுமே பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் இப்படி தேவையான விழிப்புணர்வு தகவல்களை அதிகம் பகிர்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இதனால் யாருமே பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து அதை இப்படி ஒரு கொள்ள கும்பலுக்கு ஒரு ரேடியா கொடுக்குறது என்பது எவ்வளவு கஷ்டமான விடயம் என்று தெரியும். குறிப்பாக கஷ்டப்பட்டு இந்த பணங்களை உழைத்தவர்களுக்கெல்லாம் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள், அன்று தொட்டு இன்று வரை இப்படி உழைத்து சிறுக வங்கிகளில் சேகரிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் பெரிதாக தெரியாதிருக்கும். அப்போ அவர்களுக்கு இந்த போலீசாரிடம் ஒரு அழைப்பு வருகிறதோ அல்லது நவீன தொழில்நுட்பங்களூடாக இப்படியான ஊழல்கள் நடைபெறும் போது அவர்கள் கொஞ்சம் வெள்ளேந்திகளாக இது என்னென்றே தெரியாமல் இருப்பார்கள். அப்போ அவர்கள் சிறுக சேர்த்த பணத்தை திடீரென காவு கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். எனவே இந்த இழப்புகளிலிருந்து எங்களுடைய சக மனிதர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டிருங்கள். அதிலும் குறிப்பாக இந்த போலீசார் போன்ற வேடமிட்டு வீடியோ காணல்கள் மூலம் விசாரணை, இந்த விடயங்களிலே ஒருபோதும் நம்பிக்கையை ஏற்படுத்தாதீர்கள் என்றால் இலங்கை போலீசார் அதை அறிவித்திருக்கிறார்கள். ஒருபோதும் இலங்கை போலீசார் வீடியோ காணல்கள் மூலம் விசாரணைகளை மேற்கொள்வதில்லை என்று. எனவே முடிந்தளவு இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்வோம். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், வயது வந்தவர்கள், உங்களுடைய சமுதாயம், கிராமங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இப்படியான விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் உங்களிடம் கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஊழல், இப்படியான பண மோசடிகள், இப்படியான இலத்திரனியல் அல்லது ஆன்லைன் மோசடிகள் தொடர்பாக அனைவரும் விழிப்பாக இருங்கள். நாமும் நம்மை பாதுகாத்துக் கொண்டும் சூழ இருப்பவர்களையும் பாதுகாத்து இந்த மோசடிகளையும் முறியடித்து வெல்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிஹரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். அந்த நேரத்தில்